ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாணவன் அகாடமி. நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி நியூஸ் சிலபஸ் படி மேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரீசனிங் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ரீசனிங் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 10 கொஷின் கேட்பாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா திசைகள் சம்மந்தமாக வந்து இப்போது கொஷின் பார்க்க போகிறோம். திசைகள் பொறுத்த வரைக்கும் நம்ம பேசிக்காக வந்து ஒரு 2-3 தகவல் தெரிஞ்சுக்கணும். அதாவது திசைகள் பொறுத்த வரைக்கும் வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா வடகிழக்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு மற்றும் வடமேற்கு இந்த 8 திசைகள் வந்து ஞாபகம் வச்சுங்க. அதாவது மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 360 டிகிரி வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா 90 டிகிரி, இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரி, இங்கே 90 டிகிரி, இதுவும் 90 டிகிரி, மொத்தமாக பார்த்திங்கன்னா 360 டிகிரி வரும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு திசை சேர்த்தாங்கன்னா அதாவது வடகிழக்கு, இப்படி வந்ததுன்னா இந்த இடத்துக்கான இது வந்து பார்த்திங்கன்னா 45 டிகிரி, அதே மாதிரி இந்த இடத்துக்கான இதுவும் பார்த்திங்கன்னா 45 டிகிரி. அதே மாதிரி ஒவ்வொரு திசைக்கும் வந்து இது மாதிரி ஆட் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஷின்ஸ் பாருங்கள். ராமு மேற்கு நோக்கி நிற்கிறார். அதாவது திசைகள் போடுங்க. வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ராமு வந்து மேற்கு நோக்கி நிற்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேற்குனா இங்கே இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ராமு வந்து இங்கே இருக்கார். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 45 டிகிரி கடிகார திசையில் திரும்புகிறார். அதாவது கடிகார திசைனா கிளாக் வைஸு. 45 டிகிரி வந்து பார்த்திங்கன்னா இப்படி போகிறார் அப்படின்றாங்க. அதாவது இந்த டிகிரி வந்து பார்த்திங்கன்னா 90 டிகிரி. இவர் வந்து பார்த்திங்கன்னா மேற்குலேருந்து 45 டிகிரி போகிறாருன்றாங்க. அப்போனா இங்கே இருக்கார். இப்போது 45 டிகிரி மூவ் பண்ணுறாருன்றாங்க. அப்புறம் பாருங்கள், அதே திசையில் மீண்டும் இங்கேருந்து பார்த்திங்கன்னா 180 டிகிரி போகிறாரு அப்படின்றாங்க. இங்கே வந்து பாருங்கள், இது ஒரு 45, இது ஒரு 90, 135 ப்ளஸ் இங்கே ஒரு 45, மொத்தமாக பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வராரு அப்படின்றாங்க. 180 டிகிரி ட்ராவல் பண்ணி இப்போ வந்து எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு திசையில் இருக்கார். அடுத்து பாருங்கள், மற்றும் அவர் மீண்டும் 135 டிகிரி கடிகார திசையில் திரும்பினால் அவர் எந்த திசையை நோக்கி நிற்பார் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 180 டிகிரி வந்து மூவ் பண்ணிட்டாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா 135 டிகிரி வந்து மறுபடியும் கடிகார முள் திசையில் வந்து போகிறார் அப்படின்றாங்க. இங்கே வந்து பாருங்கள், இது ஒரு 45 இருக்கும். 45 மறுபடியும் ஒரு 90 மூவ் பண்ணார்னா கரெக்டாக வந்து 135 டிகிரி வந்துடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து மேற்கு திசையிலே தான் இருப்பார். இந்த கேள்விக்கான விடைன்னு பார்த்திங்கன்னா மேற்கு திசை. ஆப்ஷனில் வந்து அது கொடுக்கல, மேற்கு போட்டுங்க. ஆப்ஷன் பி மேற்கு திசை.